ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி கைஸ், எனக்கு ஜி5ல இன்றைக்கான எபிசோடு வரல. சரிங்களா? அதனால் நான் எப்படி பேசுகிறது என்னங்கிறது தெரியல. வெறும் ப்ரிவ்யூ வச்சு தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருமே என்னோடய ரிவ்யூக்காக அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது எதிர்பார்த்துட்ருப்பீங்கள்ல. ஏன்னா 1000 பேரோ 10,000 பேரோ 20,000 பேரோ லட்சக்கணக்கான பேரோ என்னோடய ரிவ்யூக்கு வெயிட் பண்ண போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 100 பேர், அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வெயிட் பண்ணுவீங்கள்ல. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் இப்போ பேசுகிறேன். ஸோ ப்ரிவியூ வச்சு தான் நான் பேச போகிறேன். யூஷுவல் எப்பயும் போல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. என்னோடய யூகத்தில் தான் நான் பேசுகிறேன். இப்படி இருந்திருக்கலாமோ, இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு. சரிங்களா? அதனால் ஏதாவது கூட குறையாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. நான் எப்படியாவது இன்றைக்கி எபிசோடையும் நான் தரோவாக பார்த்துட்டு நாளைக்கு எபிசோடையும் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் ஓவராலாக வந்து ஜென்ரலாக மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ யூஷுவல் எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்ல போகிறேன் கைஸ். எப்போ பார்த்தாலும் தயவு செஞ்சு எல்லா மக்களுமே சரிங்களா, கைண்ட்லி ஐ ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு நம்ம நாடு நம்ம வேர்ல்டு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கிற நியூஸ் வந்து விஜய், த்ரிஷா அந்த மாதிரி அவங்கள விட்டுருங்க. சரிங்களா? நம்ம அவங்கள பற்றியே நம்ம பேச வேண்டாம். இப்போ கரண்ட்டில் இருக்க சுச்சுவேஷன் என்னன்னு தெரியுங்களா? மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன். கேஸ் சிலிண்டர். நான் நேற்று இதயம் சீரியல் ரிவ்யூ பண்ணும்போதே நான் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நம்ம எல்லாம் காத்துட்ருக்குறோம் கைஸ். பெட்ரோல் டீசல் விலை பயங்கரமாக ஏறப்போகுது. சரிங்களா? பெட்ரோல் டீசல் விலை பயங்கரமாக ஏறப்போகுது. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு. சரிங்களா? சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலெல்லாம் மூட போகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னமோ தோசை, டீ, காஃபி இதெல்லாமே கேன்சல்னு சொல்லி நியூஸில் போடுறாங்க. என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. காலையில் என் ஹஸ்பண்ட் நியூஸை பார்த்துட்டு சிலிண்டர் என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு பிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய இஷ்யூ கை. சிலிண்டர் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? சிலிண்டர் இல்லைன்னா கரண்ட் அடுப்பில் சமைக்கலாம். எத்தனை இதை கரண்ட் அடுப்பில் சமைப்பீங்க சொல்லுங்கள்? சரி, கரண்ட் அடுப்பில் சமைக்கலாம். கரண்ட் அடுப்பில் ஒவ்வொரு வெசல்ஸ் தான் வைக்க முடியும், ஒவ்வொரு வெசல்ஸ் வைக்க முடியாது. அது நம்ம தப்பாக வச்சாலும் அது சவுண்டு விடும். சரிங்களா? சரி, கிராமத்தில் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து ஏதோ ஒன்று விறகடுப்பு எதையோ ஒன்று வச்சு சமைச்சிட்றாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வீட்டில் சமைக்கலைன்னா ஒரு வேளை 2 வேளை நம்ம ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஆனால் அந்த ஹோட்டலுக்கே ஒரு ஆப்பு வரும்போது ஹோட்டல்காரங்களாம் என்ன செய்வாங்க? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? எனக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது. சிலிண்டர் இல்லைன்னா வாழ்வாதாரம் என்ன ஆகுன்ற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? சமைக்க முடியாது கைஸ். ஸ்கூல்லலாம் எவ்வளோ பேர் சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் நிறைய அடி விழுகும். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லபடியாக இது பண்ணுங்கள். ஏன்னா சிலிண்டர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ தூரம் நீங்கள் விறகடுப்பு எரிப்பீங்க சொல்லுங்கள்? எத்தனை மரத்தை வெட்டுவீங்க? மரத்தை வெட்ட 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 மழைக்காலம்லாம் குறையும், மழை பெய்யறது குறையும், வெப்பம் அதிகமாகும். மக்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஒன்றுமே புரியல. அப்படியே எனக்கு காலையிலேருந்து நியூஸை கேட்டோன்னே இதைத்தான் நம்ம முதல்ல பேசி ஆகணும்னு சொல்லி தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறது மட்டும் அப்படியே கண்கூடாக தெரியுது. சரிங்களா? ஓகே. இதயம் சீரியலில் நான் ப்ரிவ்யூ பார்த்தது என்ன அப்படின்னா, அதாவது பவானியோட புருஷன், அப்புறம் சுதாகர், மித்ரா இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த சைடு பாரதி வந்து பவானியை பார்க்குற மாதிரி ஒரு சீன் வருது. ஆனால் அவங்க பவானியை பார்க்கல. அதுக்கு வந்து துரை வந்து பவானி இது சொல்கிறா, பாரதி வந்து என்னை பார்க்குறா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை மேடம் நீங்கள் பயப்படாதீங்க, இது 2 வே மிரர், நீங்கள் வந்து அவங்கள பார்க்கலாம், அவங்க வந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் மித்ரா வந்து அந்த ஜோசியர் சொல்லியிருப்பார் இல்லையா, சித்தர் அந்த ஜோசியர்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு, நீ வந்து அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாரதி கழுத்தில் ஆதி கட்டின தாலி இருக்குது, அதை நீ அத்தேறி அதை முதல்ல நீ எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ பாரதி கழுத்தில் தாலியை கட்டு அப்படிங்கிறாப்புல. சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனை, அந்த தாலி அக்கிற மாதிரிலாம் காமிக்கலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிவியூ வச்சு பேசும்போது இது ஆதி வந்து எப்படியும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். கரெக்டுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த பூந்தமல்லியா அந்த இடத்துக்கு வந்திருப்பான்.
வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இருந்திருக்காது. ஸோ ஏமாந்து போயிருப்பான். கரெக்ட்டுங்களா? இன்னும் 2 பேர் இருக்கிறாய்ங்க. இந்த 2 இடத்துக்கு ஆதி போய் ஏமாறணும். அதான் உண்மை. அதுக்கப்புறம் வேற என்ன நடந்திருக்கும்? அவ்வளோதான். துரை இதை மட்டும் காமிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் பவானிய காமிச்சிருப்பாங்க. சுதாகர் மித்ரா அந்த இடத்துக்கு வர்றத காமிச்சிருப்பாங்க. ஆதி போய் சர்ச் பண்ணுறத காமிச்சிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒரு யூகத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எப்படியாவது எபிசோடை பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம இதையும் சேர்த்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கேஸ் என்னை பொறுத்தளவு ஆதி தான் வந்து காப்பாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த இடத்துல வாசு தான் வந்தால் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நேற்று கூட ஒரு ப்ரிவ்யூ பார்த்தேன். பாரதி ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக ஓவர் ஆக்டிங் மாதிரி நடிக்கிறாங்க. தைரியம் இருந்தால் கையை வச்சு பாடுறா, என் புருஷன் உன் குடலை உருவி மாலையாக போட வந்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி ஒரு பஞ்சு டைலாக் விட்டுக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. சரிங்களா? அப்புறம் அவள் சொல்லி முடித்த உடனே வந்து நிற்கிறானாம்மா. எல்லாம் சினிமா பாணி தான். நான் தான் சொல்லலையா, சோஷியல் சீரியல் வந்து எப்பயுமே சீரியல் மாதிரியே இப்போ எல்லாம் இல்லை, சினிமா பாணி தான். ஓகே கேஸ். ஏன்னா எனக்கு எபிசோடு பார்க்காததுனால என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஆக மொத்தம் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, பாரதி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. சரியான ஓவர் ஆக்டிங். சரிங்களா? அப்புறம் என்ன கைஸ், நம்ம ஆதி வந்து வந்துடுறாப்புல. ஆனால் எனக்கு வந்து இன்னும் டவுட்டாக இருக்குது, அந்த இடத்துல வந்தது ஆதியா இல்லை வாசுவா? ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் தயவு செஞ்சு பாரதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் உண்மையிலேயே வாசுவை மறந்துட்டா கைஸ். அதான் உண்மை. ஒரு இடத்துலையாவது வாசு வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் ஆதி 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 24 மணி நேரம் அந்த அம்மாவுக்கு ஆதி தான். அம்மா தாயே, நீ வாசுன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிய தாயே ராசாத்தி, அவன் என்ன ஆனா ராசாத்தி? அந்த வாசுன்ற பேரையே எரேசர் வச்சு அழிச்சிட்டியா? ஒரு இடத்துலையாவது இப்போ துரையோட அண்ணன் தான் வாசு. அப்போ அந்த இடத்துலையாவது நீ வாசுவோட தம்பியாக இருக்கிற, அதனால தான் நீ ஒவ்வொன்றையும் செய்யும்போது நான் பொறுத்து போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லியாவது பேசணும்ல கைஸ். ஒரு இடத்துலையாவது அவள் வாசுன்னு அந்த பேரை எடுக்கணும்ல கைஸ். எப்போ பார்த்தாலும் ஆதி ஆதின்னு அது என்ன கைஸ், லூசுத்தனமாக இல்லை? அப்போ புருஷனையே இவன் மறந்துட்டாளா? என்ன ஜென்மம் இவ தான், என்ன ஜென்மம் தான் நானும் கேட்குறேன். வாசுவை இவ சுத்தமாக மறந்துட்டாளா? துரை வந்து அப்படி செய்யும்போது ஒன்று என்ன சொல்லியிருக்கணும், தாலி மேலே கையை வைக்கும்போது மரியாதையாக கையை எடுத்துரு, இல்லை உங்கள் அண்ணன் கண்டிப்பாக வந்து உன்னை வெளுன்னு வெளுப்பாருன்னு சொல்லியிருந்தா அது வேறு லெவலு. ஆதி வந்து செய்வானாமா. ஆதி அம்மா ராசாத்தி ராசாத்தி, ஆதியாக வந்து உன்னை விரும்பலை, வாசுவோட இதயத்தை உள்ளே வச்சங்காட்டின்னா அந்த வாசுவோட இதயம் தான் உன்னை தேடி வந்து லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ண வச்சு தமிழை ஏற்க வச்சு எல்லாம் செஞ்சிச்சு. சரியா? ஆதியாக ஒன்றும் செய்யலை. ஆதியாக வந்து உன்னை விரும்பவும் இல்லை, ஆதியாக வந்து உன்னை லவ் பண்ணவும் இல்லை. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க கைஸ். இதுதான் உண்மை. வாசுவோட இதயம்தான் ஆதி உடம்புக்குள்ளே இருக்குது. அது இருக்கிறனால தான் வாசு தான் வந்து ஜனனியை பாரதியை தேடி போகிறான், பாரதியை லவ் பண்ணுறான், எல்லாம் செய்கிறான். இதே ஆதியாவை செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆதியோட ஒரிஜினல் இதை இப்போ ஆதியாகவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் எதுவுமே நடக்கலை, வாசுவோட இதே உள்ளே இல்லை, எதுவுமே நடக்கலை, அவன் ஆதியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஜனனியை விரும்பி ஃபஸ்ட்டு சீசனில் பாரதியை கல்யாணம் பண்ணியிருப்பானா? சொல்லுங்கள். கேள்விக்குரிய தானே இருக்குது, கேள்விக்குறி தானே, சொல்லுங்கள். அப்போ இவ ஒரு இடத்துலையாவது அட்லீஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையாவது வாசுவை சொல்லணுமா இல்லையா? வாசுவால் தான் ஆதி உயிரோடு இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு இதே இல்லையே கைஸ். அவட்ட சுத்தமாக மறந்துட்டா. எப்போ பார்த்தாலும் ஆதி 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 கருமம் வாய்ப்பாடாட்டம் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன, மற்ற சீரியல் நான் எதுவுமே பார்க்கல கைஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா மற்ற சீரியலில் வாரிசு வேணால் ப்ரோமோ வேணால் பார்த்தேன். என்ன ப்ரோமோ, அவங்க அம்மாவை தமிழ் திட்டிகிட்டு இருக்கிறா, நீ எதுக்கு இங்கே வந்த, ஏதாவது பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறா. அவங்க மாமிங்காரை வந்துட்டு நான் தான் வர சொன்னேன்னு சொல்கிறாப்புல. அதானே ப்ரோமோ வந்துச்சு, கரெக்ட் தானே? அதாவது என்ன அப்படின்னா, அதாவது ஜெயாவை வந்து ஜெயானா வாரிசு சீரியலில் தமிழோட அம்மா பேர் ஜெயராணி தானே. ஸோ அந்த ஜெயராணியை வந்து நம்ம ஜனகாம்பாவோட சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம தமிழோட மாமனார் சிபியோட அப்பா போடுற பிளான் இதெல்லாமே.
ஸோ வாரிசு சீரியல் அந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது, சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன கைஸ், அண்ணாமலை குடும்பத்தில் என்னாச்சு? கல்யாணம் ஆயிடுச்சா? வெண்ணிலாவுக்கும் வருணும் கல்யாணம் ஆயிடுச்சா? என்னாச்சுன்னே தெரில, நானும் பார்க்கவே இல்லை கைஸ். ஸோ ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? அவ்வளோ வேறு என்ன ஒரு சீரியலுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு இடத்துலையாவது அவள் வந்து வாசுவை நினச்சி பார்க்குற மாதிரி ஏதாவது எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஒரு அபிப்பிராயம் வரும்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, வாசுவை நினச்சி பார்க்குறா, வாசுவோட வாழ்ந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த நெகட்டிவ் ரோல் மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரியாவது காமிக்கலாம் இல்லையா? நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல கூட வாசுவை நினச்சே பார்க்க மாட்டேங்கிறா கைஸ். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லா சூழ்நிலையிலையுமே வந்து ஆதியை இயக்குற மாதிரி தான், ஆதியை இயக்கிட்டு தான் வாசுவே வர்றாப்புல, புரியுதுங்களா? வாசு என்ன சொல்கிறானோ அதைத்தான் ஆதி செய்கிறாப்புல, புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக ஓவர் கண்ட்ரோல் வந்து வாசு தான், ஆதியாக எதுவும் செய்யறதில்ல, புரியுதுங்களா? ஆதியாக செய்கிறது எப்போ தெரியுமா? அவனா தன்னை மறந்து செய்வான் பாருங்க, அதுதான் ஆதி. அதை மீறி செய்கிறது தான் வாசு, அதுதான் உண்மை. ஸோ மொத்தத்தில் இனி இங்கே வந்து இந்த கதவை உடச்சிட்டு வந்து நிற்கிறது வந்து ஆதியா வாசுவா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவு எனக்கு வந்து அந்த இடத்துல வாசு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆதியாக இருந்தால் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே இல்லை கேஸ், ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு சந்தோஷமே இல்லைங்க, சரிங்களா? ஏன்னா நான் ஆதியவோ வாசுவையோ நான் யாரையுமே தப்பாக பேசலைங்க, நான் பாரதியை தான் தப்பாக பேசுகிறேன் கேஸ். என்ன தான் இருந்தாலும் மொதல் புருஷன் கொன்று நார்மலாக ஹார்ட் எடுக்கல கேஸ், அது மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, அவனை கொன்று எடுத்திருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ தெரியுமா? ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. அப்போ அவள் கொஞ்சமாவது அதை நினச்சி பார்க்கணும் இல்லைங்க. அதுதான் எனக்கு ஒரு வருத்தங்க. வேறு மற்றபடி ஆதி மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ நம்மளுக்கு எந்த ஒரு வருத்தமுமே இல்லை. ஏன்னா ஆதி நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கான், சப்போர்ட் பண்ணியிருக்கான். நிறைய இடத்துல இப்போ கூட பாரதி மேலே அவ்வளோ பெரிய பழி வரும்போது ஆதி தான் காப்பாற்றிருக்காப்புல. அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அதுக்குன்னு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன். இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியாக வாசுவை நினச்சி பார்க்கறது தப்பு இல்லைங்களா? எனக்கு கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே கைஸ், வேறு என்ன, நாளைக்கு கண்டிப்பாக ரிவ்யூவில் பார்க்கலாம். தயவு செஞ்சு எல்லாருமே இந்த சிலிண்டர் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இனி வந்து சிலிண்டர்லேருந்து காய்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, இனி பெட்ரோல் டீசல்லாம் என்ன போகுதுன்னு தெரியல. மொத்தத்தில் இந்த போருக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கான்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த போரெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போரே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல நியூஸ் காதில் கேட்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது கைஸ், சரிங்களா? அதனால் சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த இப்போ இருக்கிற எலெக்ஷன்ஸ் பின்னாடி எல்லாம் இது பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அதை நோக்கி நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ், நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பை. கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மாதிரி லைக்ஸும் வரவே மாட்டேங்குது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், லைக்ஸும் கமெண்ட்டு சப்ஸ்கிரைபர் இது 3 வரல அப்படின்னா நான் நார்மலாக சொல்கிறேன் கைஸ், நான் வந்து ரிவ்யூ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன், அவ்வளோதான். எனக்கு என்ன முடியாது கைஸ், நானும் எத்தனை தடவை தான் இது பண்ணுறது. ஒருவேளை என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, பிடிக்கலைனாலும் டிஸ்லைக்காவது பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்க. இல்லை இப்படியாவது வீடியோ போடுங்க, இப்படியாவது ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்டாவது பண்ணுங்கள். கமெண்ட்டும் வர மாட்டேங்குது, லைக்ஸும் வர மாட்டேங்குது. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? டெல் மீ. பை.